ஓம் கம் கணபதயே நமः. ஆயி ஆனந்தவல்லே அமிர்தகலதரே மாதிசக்திமகம் மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கே ஷடங்கே ஞானார்த்தபரிமலநயகரீம் நாதவிந்துதாரிணீ நாதாந்ததர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, நவராத்திரி வைபவம் நெருங்கின்றிருக்கு. அக்டோபர் 11 துவங்கி அக்டோபர் 21 வரைக்கும் 11 நாட்கள் நவராத்திரி பெருவிழா. இந்த விழாவில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு கலச பூஜை பண்ணி அந்த 10 நாள் பூஜையில் இருக்கக்கூடிய பிரதான கலசம் விஜயதசமி கலசம் உங்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும். அந்த விஜயதசமி என்கின்ற கலசம், விஜயம் என்னாலே வெற்றி, லாபம், தனம். அந்த தனமானது, லாபமானது, வெற்றியானது உங்களுடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்காகவே வருகிறது நவராத்திரி பிரதான கலசம். அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். ஸ்ரத்தா பக்தி ஸ்வரூபிண்யை நமஹ. எந்த ஒரு காரியத்தையும் ஸ்ரத்தையோடவும் பக்தியோடும் செய்தால் நான் துணை இருப்பேன் என்று ஆதிபராசக்தியினுடைய சத்தியவாக்கு. அந்த ஸ்ரத்தையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த பூஜைக்கு பதிவு செய்து அம்பாள் உங்களுடைய வீட்டுக்கு வருகை விஜயம் செய்ய வையுங்கள். அந்த விஜயதசமி கலச ரூபத்தில் கொரியரில் வாங்கி பூஜையில் வைக்கலாம், நேரடியாகவும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு என்ன ஆகும் நிதி, அந்த பூஜைக்குரிய திரவியங்கள் வாங்கிறதுக்கு தொலைபேசியில் கேட்டு தொலைபேசியில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி இவர்களுடைய வருமானம் நாடாறு மாதம் காடாறு மாதம். பொருளாதாரத்தை பற்றியே ஸ்டார்டிங்கே அம்மா பேசுகிறாங்க. லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றியே முதல்ல எடுத்தோடனே பேசுவாங்க. அந்த நாடாறு மாதம் காடாறு மாதம் என்கின்ற ஏற்றத்தாழ்வு, அந்த தோஷம் நிவர்த்தியாகும். விஜயதசமி கலசம் உங்கள் வீட்டுக்கு வந்த அந்த 100% வருமானத்தை உறுதி செய்வீங்க. இந்த 1.5 வருஷத்தில் எதை சாதிக்கணும்னு நினைத்தீர்களோ தம்பதிகளே, அதை சாதிப்பீங்க. அன்னபூரணியினுடைய நவராத்திரி விஜயதசமி கலசம் வீட்டில் இருந்த, அதாவது 7 வகையான நன்மைகள். முதல் வகையான நன்மை, அன்னபூரணி வீட்டில் வாசம் செய்வாள். அந்த விஜயதசமி கலசம் கப்போர்ட்லேயோ பூஜை ரூம்லேயோ ஹால்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் அந்த வீட்டில் அன்னபூரணி வாசம் செய்வாள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் நல்லதையே பலிதம், நல்லதையே சொல்லுவான். வாஸ்து புருஷன் வீட்டில் இருக்கிறார். நம்ம வீட்டில் நல்லதையே அதை வாக்கியம், அவருடைய சொற்கள் வந்துட்டே இருக்கும். அந்த வாஸ்து புருஷனுடைய அனுக்கிரகம் உண்டாகும். அடுத்தபடியாக 3, அதாவது உங்களுடைய தொழில் செய்கிற இடம், பதவி செய்யக்கூடிய இடம், கிரகம். இந்த இடத்துல எல்லாமே நவக்கிரகங்கள் நல்ல பலன்களை தர ஆரம்பிக்கும். அந்த விஜயதசமி கலசம் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது பல ஆண்டுகளாக வெளியே சென்ற குலதெய்வம் மறுபடியும் வீட்டுக்கு வரணும்மா, எங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கான்னு கூட தெரியல, சரியா பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குன்றீங்களே. அந்த விஜயதசமி கலசம் வீட்டுக்கு வந்தாலே குலதேவதை உங்களுடைய வீட்டில் வந்து மகிழ்ச்சியாக வந்து வாசம் செய்வாள். 37 தலைமுறையில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷம், ஆதிபராசக்தியினிடத்தில் வரம் பெற்றவர்கள் அல்லவா ராகு கேது. ஒரு மனிதன் நம்ம ஜனனத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ராகு கேதுவுக்குத்தான் மிக சூப்பர் பலன், சூப்பர் பவர், சூப்பர் அந்தஸ்து சொல்லலாம். அந்த ராகு கேது வந்து நம்ம வீட்டில் எல்லா ஜாதகத்துலேயும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களா,
எல்லா தடங்களாவது கையில் நிறையா வந்தது, ஆனால் ஓட்ட வழியாக போயினே இருக்குது கையில் அப்படின்றமே அந்த ராகுகேது தோஷம் நிவர்த்தி ஆகும். 37 தலைமுறையில் இருக்கக்கூடிய ராகுகேது தோஷமும் நிவர்த்தி ஆகும். விஜயதசமி கலசம் வீட்டில் இருக்கும் பொழுது, விஜயதசமி கலசம் பூஜையில் வைக்கும் பொழுது பெருமாள் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். ఏడుగుండలవాడు வெங்கட்ரமடு ஆபத் பாந்தவடு அநாத ரக்ஷகடு அந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி சுவாமி விஜயதசமி கலசம் இருக்கிற வீட்டில் பெருமாள் வாசம் செய்து கொண்டே இருப்பாராம். அதே போல் அந்த வீட்டில் சகல தேவதைகளும் வாசம் செய்யுமாம். ஒரு கால பூஜை பண்ணும் பொழுது 7 விதமான பொக்கிஷம் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த விஜயதசமி கலசம் இருந்தால் இந்த 7 வரங்களும் உங்களுக்கு கைகூடும். நவராத்திரி பூஜையில் பதிவு செய்யக்கூடியவங்க, உங்களுடைய வீட்டில் மழலை செல்வத்துக்காக இருக்கிறவங்க இந்த ஆண்டே அந்த மழலை செல்வத்தை உறுதி செய்வீங்க. அதே மாதிரி 24 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளர இன்னும் வாழ்க்கையே அமையவில்லையே, அதாவது கல்யாணம் கட்டிக்கிட்டால் போகாது, குழந்தைங்க வந்துட்டால் போகாது, அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வேண்டிய வருமானம், அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஆளுமை, அந்த ஐஸ்வர்யம் வீட்டில் நிரம்பணும். யாருக்கு? 24 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். சில பேருக்கு வாழ்க்கையே அமையாது இருக்கும், சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி வாழ்க்கைலாம் இருக்கும், மீதி ஹைவேஜ் எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, போர்க்களமாக இருக்கும். தோட்டத்து வாசப்படி தெரு வாசப்படி நின்றுட்டே இருப்பாங்க. ஆற்றுக்கு வரும்போதே அங்கே வழியில் இறங்கிடுவார், டூ வீலர் நிறுத்திட்டு அப்படியே யோசனை பண்ணுவார் மரத்தை பார்த்து, இன்றைக்கி என்ன நடக்குமோ கச்சேரி அப்படின்னு. இந்த அம்மா தோசை பார்த்துக்கிட்டே நினச்சிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி வருஷம் வரா, இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் வருமோ. அந்த மாதிரி அந்த வாழ்க்கையில் அந்த முழுமையான ஒரு ஐஸ்வர்யம், அந்தஸ்து லைஃப்பில் செட்டில் ஆகணுன்றது, அந்த 24 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளார இருக்கிற ஒரு பிரச்சனைகள், அந்த ஒரு பாதிப்புகள் இந்த நவராத்திரி விஜயதசமி கலசம் வந்தால் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த பாதிப்பு நிவர்த்தி ஆகும். இந்த கலசம் வீட்டுக்கு வரும் பொழுதே இந்த தீபாவளியிலேருந்து ஒவ்வொரு படி ஏற ஆரம்பிச்சிடுவீங்க. கல்யாணம், குழந்தை, உத்தியோகம், தொழில், வருமானம், சொந்த வீடு எல்லாத்தையும் இந்த 24 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. அதே போல் வீட்டில் சுபமுகூர்த்தங்கள், அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் போல், பத்மாவதி ஸ்ரீனிவாச கல்யாணம் போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த விஜயதசமி கலசம் வந்தவுடனே மீனாட்சி கல்யாணம், பத்மாவதி ஸ்ரீனிவாச கல்யாணம் கைகூடும். அதே போல் நவராத்திரி பூஜையில் அந்த ஒரு கால பூஜை பண்ணும் பொழுது யாகத்தில் மகாசண்டி அவதாரம் செய்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஒரு சின்ன கடுதாசியில் எழுத அம்மாவுக்கு அனுப்புங்க. அந்த சங்கல்பத்தில் அந்த சங்கல்பம் பண்ணும் பொழுது உங்களுடைய மனோபீஷ்ட காரியங்கள் என்ன என்பது சங்கல்ப வடிவமாக அதை வாசித்து அந்த பூஜை பண்ணும் பொழுது அந்த யாகாக்னியில் தோன்றக்கூடிய மகாசண்டி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களுடைய பிரார்த்தனையை இந்த 26, 27 சக்ஸஸ் பண்ண வைக்கும். அது சக்ஸஸான ஒரு ரிசல்ட்டோடு நீங்கள் ஃபேமிலியாக வருவீங்க. நவராத்திரி பூஜை கலசம் உங்களுடைய இல்லத்திற்கு வர்றதுனால உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடம், உங்களுடைய இருப்பிடத்தில் ஒரு அடி அதிகமாக வளர்த்துட்டப்பா அதனால தான் கஷ்டப்படுறேன், இல்லை ஒரு அடி கம்மியாக வளர்த்திட்ட அதனால் கஷ்டப்படுறேன், 40 வருஷம் ஆகிடுத்து இல்லைப்பா பில்டிங்கு, அதனால் அந்த இடத்துல அந்த பவர் இல்லை அப்படின்றாங்க. சில பேருக்கு எல்லாம் இருக்கும், வீட்டில் நிம்மதி இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்கள், தொழிலில் பெரிய முதலீடு போட்டுட்டு அப்படி கன்னத்தில் கை வச்சுன்னு உட்காந்துருப்புறார், 40,000 20,000 இப்படி தான் கலெக்ஷன் ஆகும். தொழில் வியாபாரம் பெரிய முதலீடு போட்டாங்க, அந்த பெரிய முதலீடு போட்ட அளவுக்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆகணும். அந்த விஜயதசமி கலசம் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைங்க. அந்த உங்களுடைய முதலீட்டுக்கேற்ற ஒரு இரட்டிப்பு லாபத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். வீட்லேயும் அந்த ஒரு ஐஸ்வர்யத்தை தங்க வைத்து கொள்ளுங்கள். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பீடத்துக்கு ஃபோன் பண்ணி, அம்மா எங்களுடைய பூஜையை பதிவு செய்து கொள்ளுங்கள்,
பல ஆயிரம் பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டாக தினமும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் எங்கள் வீட்டுக்கு கிடைக்கணும். வரப்பிரசாதம் போது உங்களுக்கு தெரியும், அப்படிப்பட்ட ஒரு பூஜைக்கு பதிவு செய்கிறவங்க கீழே தொலைபேசியில் பதிவு பண்ணி அம்மாவுடைய நம்பருக்கே, செல் நம்பருக்கே அந்த ரூபா அனுப்பலாம், அல்லது ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்குக்கு அனுப்பலாம். அதெல்லாம் விவரம் அறிந்து நீங்கள் அனுப்புங்க. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த கட்டுற காணிக்கை எதுக்குன்னா அந்த திரவியங்கள், அந்த பூஜைக்கு உண்டான திரவியங்களுக்காக பண்ணுறாங்க. காலையில் அம்பாளுக்கு மகா அபிஷேகங்கள், பரிவார தேவதைக்கெல்லாம் அபிஷேகங்கள், எல்லாருக்கும் புது வஸ்திரங்கள், நவராத்திரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய சகஸ்ரநாம அர்ச்சனை, விஜயதசமி உங்கள் கலசத்துக்கு பூஜை, மகா சங்கல்பம், மகாதீபாராதனை, சோடசோபச்சார பூஜை, ஹோமங்கள். அன்றைக்கி எல்லோரும் வர்றவங்களுக்கு எல்லோரும் தொன்னையில் அம்பாளுடைய அன்னதான பிரசாதம், இதெல்லாம் சேர்ந்தது உங்களுடைய காணிக்கை. அந்த ஒரு கைங்கரியமாக போகுது. வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த பூஜையை அழகாக பண்ணிவிடுவோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறது அத்தனையும் அவளுக்கு தெரியும். அம்மாவே அங்கே மானசீகமாக தெரியும் நமக்கு என்ன கஷ்டம் இருக்குன்றது, அதெல்லாம் போக்குவா அப்படின்ட்டு அந்த பூஜைக்கு பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல் உங்களுடைய வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லி ஆரம்பிப்போம். அதாவது தேவலோகத்தில் தேவேந்திரன் இருந்தார். தேவலோகத்தில் தேவேந்திரன் தான் இருப்பாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. சரி, தேவேந்திரன் இருந்தார். ஒரு நாள் சபையில் உட்காந்துட்டு தேவகுரு வந்துட்டுருக்கிறார். அப்படியா, சரி, அப்படியா அப்படின்னு தேவேந்திரன் இப்படியே பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கார். இந்த தேவகுரு வர்றதை தேவேந்திரன் சரியாக ரெஸ்பான்சிபிள் பண்ணலை. குரு வர்றதை குரு உடனே அந்த இடத்த விட்டு அந்த தியானம் ஆயிட்டார். சபாஷ். தேவேந்திர லோகத்தில் தேவகுரு இல்லாததுனால அசுரர்களுடைய பலம் ஓங்கி அசுரர்கள் தேவலோகத்துக்கே வந்து எல்லாருக்கும் அடி, மரண அடி கொடுத்து எல்லாரையும் துரத்திட்டான். எல்லா தேவேந்திரன் அத்தனை பேரும் பூலோகத்துக்கு வந்து ஒரு புஷ்பங்களாக, ஒரு செடியாக, ஜீவராசிகளாக வாழறாங்க மறைஞ்சி, இந்த அசுரனுடைய கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு. அசுரன் வந்தால் தேவேந்திர சீட்டில் உட்காந்துட்டான் சிம்மாசனத்தில். எங்கடா என் பக்கத்தில் இந்திராணி வரல அப்படின்னு இந்த அசுரன் கேட்குறான். மாற்றான் மனைவியை கேட்குறான் பாருங்க. அசுரனுடைய குணம், அசுரனுடைய புத்தி. போய் அந்த இந்திராணி அழைச்சின்னு வா அப்படின்றாங்க இந்த அசுரர்கள். பரிவார படையெல்லாம் நேராக இந்திராணி அந்த புறத்துக்கு போய் கூப்பிடுறாங்க. அப்போ அந்த அம்மா மனம் கலங்கி, ஐயோ தேவர்கள் இப்படிலாம் ஆயிட்டாங்க, தேவேந்திரனும் இப்படி பூலோகத்தில் போய் மறைவிடமாக வாழ்க்கை நடத்துகிறாரே, இந்த அசுரன் வந்து இப்படி ஒரு தொல்லை பண்ணுறானே, தேவகுருவை நினைத்து கண்ணீர் மல்க தேவகுரு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபிணி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் கும் குருப்யோ நமஹ. ஓம் ஹௌம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமஹ. ஓம் கும் குரு ஸ்ரீ மா காளி மாயை நமஹ. ஓம் கும் குரு ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ அப்படின்னு இந்திராணி பூஜை பண்ணுற. குரு தோன்றி என்ன இந்திராணி கூப்பிட்டியேன்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சபையில் நடக்கிற அக்கிரமெல்லாம் உங்களுக்கு தெரியுமே, கவலைப்படாத, நான் காப்பாற்றுறேன். அந்த படைகள்லாம் வந்திருக்கு. சப்த ரிஷிகளை பல்லக்கு தூக்க சொல்லி அந்த அசுரனை வர சொல்லுவோம் வீட்டுக்கு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் தேவகுரு. ஐயோ, என்னுடைய அந்த புறத்துக்கு அந்த அசுரனை வர சொல்கிறீங்களா? நீ சொல்லு, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார் தேவகுரு. இந்த தகவலை அந்த அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. சப்த ரிஷிகளை கூப்பிட்டா இந்த பல்லக்கை தூக்குன்னா பல்லக்கில் ஏறி உட்காந்துங்கண்ணா. சர்ப 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 சர்பன்னா வேகமாக நடந்து போ அப்படின்னு மிரட்டின்னு வர்றான் மேலே பல்லக்கில் ஏறி உட்காந்துண்டு. அந்த சப்த ரிஷிகளில் ஒருத்தர் நம்மால் யார்? சப்த ரிஷிகளில் ஒருத்தர் அகத்தியர். அகத்தியர் இப்படி பார்த்தார், குள்ளமாக இருக்கிற அவரால் எப்படி தூக்கிட்டு ஓட முடியுது?
அவர் உடனே, டேய் நீ போகிற காரியம் சண்டாளத்தனமான பாதகமான காரியத்துக்கு போகிறையே, நீ பூலோகத்தில் மலைப்பாம்பாக விழுந்து கிடப்பது சாபமிடுறார். அசுரத்தில் பாதாளத்தில் அந்த அசுரன் கீழே வந்து காட்டில் மலைப்பாம்பாக விழுந்தான். தேவகுருகள் எல்லாரையும், தேவர்கள் எல்லாரையும் வாழ்த்தி, உங்களுடைய பிழையை பொறுத்தருளினேன், கவலைப்படாதீங்க, அபயம் தருகிறேன் என்று தேவகுரு அனுக்கிரகம் பண்ணுறார். இந்த கதைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை வகையான பிரச்சனைகள், அசுரர்கள் ஏதோ ஒரு சின்ன குறைக்காக 35 வருஷமாக அதே இடத்துல இருக்கிற அப்படின்வாங்க. சமையல் பண்ணி எல்லா அறுசுவையாக சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அந்த எஜமானி 3:30 மணி ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க. வேலைக்காரம்மா வந்து பாத்திரம் விளக்கணும்மா, நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னும்போது, அப்படியா இன்னும் நான் சாப்பிட்லையா, அப்புறம் ஏதோ கொஞ்சோண்டு ரசம் விட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. எழுந்து கவலை, பசங்க ஏதோ ஒரு என்ன பெரியவங்க காலத்தில் ஏதாவது ஒரு குறைகளா, இல்லை ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளா, என்ன ஒன்றும் புரியலையே, நாம் சரியான வழிபாடு செய்கிறதுல ஏதாவது ஒரு குறை இருக்குமோ, ஏதாவது ஒரு குறை இருக்குமில்ல. அப்போ அந்த விஜயதசமி கலசம் தேவகுரு மாதிரி வரணும் நம்ம வீட்டுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காராகிரகமான ஒரு கெட்ட நேரம் எல்லாரையும் ஆட்டி படைக்குது. அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம் சொல்லவே தேவையில்லை தாயே, ஒவ்வொரு ரூபத்தில் ஆட்டி படைக்குது. தொழிலில் விழுந்தார், இன்னும் எழுந்திருக்க முடியல. பொருளாதாரம் சம்பாதிக்கிறாரு, வரும்போது தைரிய லட்சுமியோடு உள்ளார வராரு. அங்கே கடையிலையும் வியாபார ஸ்தலத்துலேயும் உத்தியோகத்தில் அஷ்டலட்சுமி புத்திரனாக இருக்கிறார். அந்த அம்மா அவ்வளோ செல்வாக்க அந்த பதவியில் இருப்பாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது மனசு கலக்கமாக வந்து இறங்குவாங்க ஜீப்பில். என்னன்னா, வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள், பசங்க இப்படி இருக்கிறாங்களே, செட்ரைட் ஆகணுமே, ஊருக்கெல்லாம் உபகாரியாக இருக்கிறோம் நாம், நம்ம பசங்களுக்கு ஊருக்கெல்லாம் நீதிபதியாக இருந்து நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணணுமே, நல்லது செய்யணுமேன்ற கவலை. அதனால் விஜயதசமி கலசம் பூஜை பண்ணி வீட்டில் வைக்கணும். பூஜைன்னா எங்களுக்கு தனி பூஜை அறை இல்லை சாமி, நாங்கள் எப்படி வாங்கிறது, அசைவ சைவம்லாம் இருக்கே சாமி. சில பேர் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோமே, எப்படி வைக்கிறது, எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போமே, புழங்குறதெல்லாம் இருக்கே, மாதாந்திர பிரச்சனைலாம் இருக்கே, அதை பற்றி எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. விஜயதசமி கலசன்றது அம்பாள் பராசக்தி. பராசக்திக்கு எல்லா விதமான அம்சமும் உண்டு. அழகாக ஒரு கபோர்டில் வச்சுடுங்க. அழகாக பால் காய்ச்சினே மனசில் நினச்சவங்க, அம்மா இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறான் பையன், அனுக்கிரகம் பண்ணினோடனே அந்த கலசத்தில் இருந்துட்டு ததாஸ்துன்னு சொல்லுவாள் அம்பாள். வெற்றியாகட்டும் உன் பையனுக்கு, அந்த மனுஷன் போயின்னு இருக்காம்மா, நல்லபடியாக வரணும். 4.5 வருஷமாக கீழே எழுந்திருக்கல. 2022லேருந்து கீழே விழுந்தார், இன்னும் எழுந்திருக்கல. கீழே விழுந்தார்னு என்ன அர்த்தம், வாழ்க்கை தரத்தில், பொருளாதாரம், மற்ற விஷயத்தில் ஒரு டவுன்லேயே இருக்குது. ஏற்றமுகமாக வரா மாதிரி தெரியுது, ஆனால் காணல் நீராக மறைஞ்சு போகுது. 96 கஜம் தோண்டிட்டாருமா, இன்னும் 2 கஜம் தோண்டினா நீர் தார வந்துடும், ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ணலாம். அந்த 96 தோண்டினதோடு அப்படியே நிற்குது வாழ்க்கை. இந்த மீதி 2 கஜம் தோண்டணுமே, அதுக்கு நீ வரணும், நீ வந்து எல்லாத்தையும் பண்ணி தரணுன்னுட்டு அன்பு தாய்மார்களே, இந்த பூஜை விஜயதசமி பூஜை பண்ணி அம்மாவுடைய கலசத்தை கொரியரில் வாங்கிக்கோங்க, பூஜையில் வைங்க, சகல சம்பத்தையும் அனுக்கிரகம் செய்வாள். அதே போல் தேய்பிறை பிறந்தவர்கள், அந்த தேய்பிறை பிறந்த தாய்மார்களும் சரி, குழந்தைகளும் சரி, குடும்பத் தலைவனும் சரி, அந்த தேய்பிறை அதாவது நட்பாலையும் பொருளாதாரத்துலேயும் தடன்னு இறங்கினே இருப்பாங்க. வந்துன்னே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இறங்கினே இருக்கிறாங்க. இமையா அப்படியே இறங்கினே இருப்பாங்க. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும். தேய்பிறையில் பிறந்தவர்கள் அன்னையினுடைய ஆதிபராசக்தி கலசமான விஜயதசமி கலசம் வீட்டில் வைத்த பிற்பாடு வாழ்க்கை இரட்டிப்பு லாபகரமான பயணம் ஆரம்பிப்பார்கள். அதே போல் சத்ரு பயம் இருக்கிறதம்மா, அந்த சத்ரு பயம் அகன்றுவிடும். பராசக்தி வீட்டில் இருக்கிற இல்லை கலச ரூபத்தில், சத்துருக்களுடைய தொல்லை ஏற்படாது. வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், பசங்க ஜாதகத்தில், வழி பயணங்களில், நாம் பண்ணின்னு இருக்கிற தொழிலில், உத்தியோகத்தில் அந்த சத்ரு பயம் இல்லாமல் வழி நடத்துவாள் அம்பாள். அதே போல் உங்களுடைய வீட்டில் வந்து
அனைத்து செல்வமும் இருந்தும் மன நிம்மதி இல்லையே என்று நினைக்கிறீங்களே, அந்த மன நிம்மதி உண்டாகும். அதே போல் நவராத்திரி விஜயதசமி கலசம் வீட்டில் வைக்கும் பொழுது அக்கம் பக்கம் விரோதம் நிவர்த்தியாகும், அக்கம் பக்கம் தொல்லைகள் நிவர்த்தியாகும். இதுதான் முக்கியமாக நடக்குது உலகம் பூரா. மேலை நாடுகள்லேருந்து எல்லா கடைசி குக்கிராமம் வரையில் அக்கம் பக்கம் விரோதம் இருந்துகிட்டே இருக்குது. அவள் இன்னவோ பெருசாக சாதிக்கிற மாதிரி நடிக்கிறான், நான் பாரு எப்படி சாதிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு அக்கம் பக்கம் விரோதம். நாம் சிவனே நம்முடைய வேலையை பார்க்குறோம், ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை பட்னி இருக்கிறோம், 3 வேளையும் சமைச்சு வச்சாலும் அதை சாப்பிட்றதுக்கு மனசு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. அப்படி அந்த அக்கம் பக்கம் விரோதம் திருஷ்டிகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். விஜயதசமி கலசம் ஆற்றுல இருக்கும் பொழுது என்ன ஒரு ஃபோன் கால், அம்மா பண்ணிவிடுங்க, எங்கள் பதிவு பண்ணிவிடுங்க, நான் இந்த மாதம் கடைசியாக அனுப்பிடுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திரவியங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான நிதியை சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறேன். அந்த அக்டோபர் 11 ஆரம்பித்து அக்டோபர் 21 வரையிலும் 11 நாள் நடக்குது. எங்களுக்கு சாய்ஸான நல்ல நாள், ஒரு நல்ல கிழமை, அப்படி டேட் ஆஃப் பர்த்து ஏதாவது ஒன்று கணக்கு வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணி ஃபோன் பண்ணி இந்த தேதியில் எங்களுக்கு பண்ணுங்கம்மா. அந்த 10 நாள் பூஜை முடிஞ்சோடனே அந்த கலசம் கொரியரில் வரும். அந்த அக்கம் பக்கம் விரோதம் நிவர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமை இந்த காலத்தில் அதுதான் பெரிய சவாலாக இருக்குது. 80 வயசு உட்காந்து வெளியே உட்காந்து வெத்தலை பாக்கு இடிச்சிக்கினே இருக்கும், காதில் கம்மல் ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன பாட்டிக்கிட்ட சொல்லு, இதான் பாரம்பர் இன்னும் சரியாக செட்டில் ஆகலை, 54 வயசு ஆகிடுத்து அவனுக்கு அப்படின்வாங்க. ஏன் எங்கள் அப்பாவை அப்படி கேட்குறேன், இன்னும் செட்டில் ஆகலையாடா அப்படின்னு. இதோ போகுது பாரு அலங்காரம் பண்ணின்னு போகுது பாரு ஆஃபீஸுக்கு. இது போவதே தவிர சம்பாரித்து பெரிய செலவெல்லாம் பண்ணுதே தவிர எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க தெரியலையே. அதை குடும்ப ஒற்றுமை என்பது பொருளாதாரத்திலிருந்து ஆரம்பித்து குடும்ப ஒற்றுமையிலிருந்து ஒரு அந்யோன்யமான ஒரு ஒற்றுமை இல்லையே குடும்பத்தில் என்ற அந்த வயதான பாட்டி அந்த தாத்தா கண்ணில் தண்ணி விட்டுக்கினே வெத்தலை பாக்கு இடிப்பார், வெத்தலை பாக்கு சீவல் போட்டு அப்படியே யோசனை பண்ணி இரவாடத்தையே பார்த்துட்டு இருப்பார். குடும்ப ஒற்றுமை கேள்விக்குறியாக இருக்கே. நம்ம காலத்திலெல்லாம் ஒரு படி அரிசி படி வடித்து 20 பேர் சாப்பாடு நடந்த காலம். இப்போ ஒரு 200 ml அரிசியை போட்டு சாதம் வடித்து ரெடி பண்ணிட்டு ஓட்டமாக ஓடுதுங்க டப்பாவை எடுத்துன்னு. குடும்ப ஒற்றுமையில் கேள்விக்குறியாக இருக்குது. இருங்க என்னை எடுத்துமே அங்கே இறக்கிட்டு போங்க, எனக்கு நேரம் ஆகலையா, நான் எப்படி அங்கே வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கேன். அந்த வாக்குவாதம் எதுக்காக நடக்குது? குடும்பத் தலைவி யாருக்காக உழைக்கிறாங்க, குடும்பத் தலைவன் யாருக்காக உழைக்கிறாங்க? அந்த மாதிரி ஒரு கேள்விகள். குடும்ப ஒற்றுமை இல்லை. இருக்கும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கு, ஆனால் சம்பளம் 30-40 ரூபா தான் சம்பாதிக்குது. அவன் கூட இருந்தவன் காப்பி அடித்தவன், அவன் கூட இருந்தவன் இவன் சொல்லி எக்ஸாம் எழுதினவன்லாம் மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். இவன் 40,000 வாழ்க்கை ஓட்டுறான். இவன் 3 லட்சம் ரேஞ்சுக்கு மாறணுமே அப்படின்ற ஒரு கவலை, அந்த எதிர்பார்ப்பு. குடும்ப ஒற்றுமையில் அதெல்லாம் அடங்கும். அந்த குடும்ப ஒற்றுமை உண்டாகும், அந்த ஐஸ்வர்யம் நிலை பெறும், அந்த சந்தோஷம் அந்யோன்யம் உண்டாகும். விஜயதசமி கலசம் வீட்டில் இருக்கும் பொழுது தாயே அவசியம் இந்த பூஜைக்கு பதிவு பண்ணுறேன். நேற்று கூட சொன்னனே நிகழ்ச்சியில், கல்லில் நார் உரிக்கிற மாதிரி உரித்து எங்கால் மனசில் சொல்லி எப்படியாவது போராடி அதை தள்ளுறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு தள்ளுங்க விஜயதசமி கலசத்தை. அவளே எங்களுக்கு ஆதாரம். யார்? அம்பாளே எனக்கு ஆதாரம், அவள் தான் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவள் அப்படின்னு அந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடத்தில் உட்கார்ந்துட்டுருக்காளே மூலஸ்தானத்தில். அவளுக்கு இயற்கையான பேர் வனதுர்கா ஆதிபராசக்தி, அருள்வாக்கு சொல்லக்கூடியவள். அங்கே மூலஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிற தோற்றம் ராஜராஜேஸ்வரி தோற்றம். ஏன் வனதுர்கா ஆதிபராசக்திக்கும் ராஜராஜேஸ்வரி அம்பாள் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கேன்னுவாங்க. மகா பெரியவர் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது இந்த அருள்வாக்கு நடக்கும்போது வாடா போடா வாடி அப்படி தான் அருள்வாக்கில் சத்தமாக கூப்பிடும் அம்மா. அப்போ தான் மகா பெரியவாகிட்ட இட்டும் போய் என்னை நிற்க வைக்கும்பொழுது அப்போ எனக்கு ஒரு 17 வயசு 18 வயசு நெருங்க போகுது. ஏன்னா அருள்வாக்கு சொல்கிறானாமே, வாடா போடாலாம் வாடிலாம் சொல்கிறானாமே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறத அவர் கேட்டுட்டே இருந்தார். எங்கள் அப்பா பேர் சாமிநாத ஐயர். சாமிநாதா இங்கே வா. திண்டிவனம் வரும்போதெல்லாம் அந்த நாளில் பார்த்துருக்கார் 1950லேருந்து. சாமிநாதா அந்த இடத்துல ராஜராஜேஸ்வரியை வச்சுட்டேன்பா,
சாந்தமாக அருள் வாக்கு சொல்லட்டோமே அப்படின்னு. ஏதாவது ஒரு சமுதாய தொண்டு செய், அப்படியே அது ஒரு விதையை போட்டார். இப்போ 1000 குழந்தைகள் ஆகிடுத்து. எல்கேஜியிலேருந்து +2 வரையிலும் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக 100% ரிசல்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி. 1000 குழந்தைகள், 86 கிராம குழந்தைகளை, விவசாயம் செய்யக்கூடிய குழந்தைகளே வந்து படிக்கிறாங்க அந்த குடும்பத்திலிருந்து. இதை நம்பி ஒரு 70 ஸ்டாஃப் உள்ளார வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அனுப்புகிறீங்களே அந்த நிதி, அதில் 96% செலவு போல் 4% அந்த கல்வி நிலையத்திற்கு, கல்வி பயன்பாட்டுக்காக, அந்த பில்டிங்காக கொஞ்சம் போகுது. தாயே, கொஞ்சம் செலவெல்லாம் குறைச்சி கட்டுறதுக்கே பண்ணுங்க தாயே. நவராத்திரி பண்ணுறீங்க, எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும், கல்வி நிறுவனத்துக்கு செய்கிற பாக்கியம் கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்த நீங்கள் அனைவருமே அந்த குடும்ப ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்ற அந்த விஜயதசமி கலசத்தை பதிவு செய்வோம். தொலைபேசியில் தொடர்பு கொள்வோம். அம்மா ராத்திரி 12:30 வரல முழிச்சுட்டு இருக்கீங்க, எழுந்துருங்கம்மா, எங்கள் பிரச்சனையை கேளுங்கன்னு 2 நிமிஷம் பேசி அந்த பூஜைக்கு பதிவு செய்யுங்க. பதிவுனா என்ன, பேர், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அட்ரஸ் எல்லாம் அனுப்பணும். அம்மாவிட்ட உறுதிப்படுத்திக்கணும் அடிகளாரண்ட. நிதி ஆதாரத்தை ஒரு 10 நாள், 20 நாள், ஒரு மாதத்துக்குள்ளார எப்படி நேரம் கிடைக்குதோ அதை அனுப்பி, நீங்கள் அனுப்பின நிதி தான்றதை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பணும். கன்னியாகுமரியிலேருந்து அமெரிக்கா வரையிலும் போகுது அப்படி இந்த யூடியூப்பு. இது வந்து நீங்கள் தான், ராமசுப்ரமணியன் தான் அனுப்பினார், வெங்கடாஜலம் தான் அனுப்பினார், சுப்பிரமணியன் தான் அனுப்பினார்ன்றதை உறுதிப்படுத்த மகேஸ்வரி அனுப்பியிருக்கு என்றதுக்கு அந்த ரூபா அனுப்பின ஆதாரம், அந்த ஃபோட்டோ காப்பி அம்மாவுக்கு, இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொரியர் அம்மாவுக்கு அனுப்பிடணும். உறுதி செய்து கொள்ளணும். அன்பு தாய்மார்களே, உறுதி செய்யும் பொழுது ஃபோட்டோ காப்பி அனுப்பும்போது வேறு ஒரு ஃபோனில் அனுப்புவீங்க, பணம் அனுப்புறது வேறு ஒரு ஃபோனில் அனுப்புவாங்க. என் அசிஸ்டண்ட் எல்லாம் எழுதியிருப்பான், பணம் அனுப்புனதை நம்பருக்கு எழுதிடுவான். ஆனால் உறுதிப்படுத்தின அந்த ஒரு ஃபோட்டோ காப்பி இருக்கு பாருங்க, அது வேறு ஒரு நம்பராக இருக்கும். அப்படியெல்லாம் குழப்பம் பண்ணிடாதீங்க. அந்தந்த தொலைபேசியை விவரமாக எழுதுங்க. ஆத்துக்காரர் நம்பராக இருந்தாலும், குடும்பத் தலைவி நம்பராக இருந்தாலும் எழுதுங்க. கொரியர் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். எழுதும்பொழுது அட்ரஸில் பின்கோடு நம்பர் கரெக்டாக பார்த்து எழுதுங்க, மறக்காமல். தொலைபேசி என்ன அவசியம் அனுப்புங்க. டெக்னாலஜி அப்படி வளர்ந்து போச்சு. இன்றைக்கி கலசம் அனுப்பிச்சோடனே மறுநாள் 11 மணிக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், சார் இங்கே நிற்கிறேன், ஏதோ ஒரு பார்சல் பாக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுவான். அதனால் கவனமாக இதை கையாளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த அக்டோபர் 11லேருந்து அக்டோபர் 21க்குள்ளார நடக்கிற இந்த நவராத்திரி பூஜையை பற்றி பேசிட்டு வராங்க. தினம் ஒரு கருத்துக்கள், புது புது கருத்துக்களை அம்மா பேசுகிறாங்க. அவசியம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுபமஸ்து.